அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நித்திய ஜீவனா அல்லது நித்திய ஆக்கினை தீர்ப்பா, அதை குறித்து இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். பாஸ்டர் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி நான் நிம்மதியாக என்ன செய்வேன், சார் வீட்டுக்கு என்ன செஞ்சிருவேன். இவ்வளோலாம் சொல்லிட்டீங்க, சந்தோஷம். ஆனால் நான் நித்தியமாக பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட இருந்து வாழ போகிறேன்னா, இல்லை நித்தியமாக அந்த நரக ஆக்கினைக்குள்ளே போய் விழ போகிறேன்னா என்பதை கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நிம்மதியாக போயிடும். இன்றைக்கி 1ஆம் தேதி வேறு, மாசப்பிறப்பு வேறு, கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா என்ன செய்யும், நல்லா இருக்கும் மாதம் நிம்மதியாக என்ன செய்வேன், நான் வீட்டுக்கு போயிடுவேன். நீ பார்ப்போம், இதை பார்த்துருவோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நித்திய ஜீவனா அல்லது நித்திய ஆக்கினை தீர்ப்பா. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே நாம் பார்க்கிறோம், யாருக்கு நித்திய ஜீவன் உண்டு? என் வசனத்தை கேட்டு, என் வசனத்தை கேட்டு அவனுக்கு என்ன உண்டு? நீங்க எல்லாரும் யாருடைய வசனத்தை கேட்குறீங்க? அப்போ உங்களுக்கு என்ன உண்டு? அப்போ உங்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு, பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? நித்திய ஜீவன். அப்ப எது கிடையாது? நித்திய ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, நித்திய நரக ஆக்கினை கிடையாது. எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் வசனத்தை கேட்டு பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய தேவனை விசுவாசிக்கிற எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, பரலோக வாழ்வு உண்டு. எனக்கு நித்திய ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, எனக்கு நித்திய நரக ஆக்கினை கிடையாது. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அப்ப நீங்க ஏற்கனவே வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. வசனத்தை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால ஆல்ரெடி நீங்க எதுக்கு உட்பட்டாச்சு? நித்திய ஜீவனுக்கு உட்பட்டாச்சு. இனிமேல் நித்திய ஜீவனுக்கு உட்பட போறது கிடையாது. ஆல்ரெடி ஏற்கனவே புக்கிங் ஆயிடுச்சு. மெட்ராஸுக்கு போறதுக்கு ரிசர்வேஷன் பண்றாங்க, புக் பண்றாங்க. ட்ரெயின்ல டெல்லிக்கு போறதுக்கு ஆல்ரெடி பரலோகத்துக்கு நீங்க போறதுக்கு டிக்கெட்டை புக் பண்ணிட்டீங்க. எப்ப புக் பண்ணீங்க? அவருடைய வசனத்தை என்னைக்கு ஏற்றுக்கொண்டீங்களோ, அவருடைய வார்த்தை என்னைக்கு உள்ளத்துல ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு ரிசர்வேஷன் முடிஞ்சிச்சு. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? வசனம் உள்ளத்துல இருக்குது, அவரை விசுவாசிக்கிறீங்க, கல்வாரி சிலுவை விசுவாசிக்கிறீங்க, அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறதுனால பரலோகத்துக்கு புக்கிங் முடிஞ்சு, டிக்கெட் வாங்கியாச்சு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதான் டிக்கெட்டு, அவருடைய வார்த்தை தான் டிக்கெட்டு. எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமா ஆண்டவர் இங்க சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? அவரு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டாயிற்று என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. கர்த்தருடைய வசனத்தை நீங்க ஏற்றுக்கொண்டதுனால நீங்க நித்திய ஜீவனுக்கு உட்பட்டாயிற்று. ஆமென். புக்கிங் ஆயிடுச்சு, புக் பண்ணியாச்சு. ஆமென். எனவே பயப்பட வேண்டாம். நிச்சயமா நமக்கு பரலோகம்தான், நிச்சயமா நமக்கு மோட்சலோகம்தான். எல்லாம் சொல்லுங்க. நிச்சயமாய் எனக்கு பரலோகம்தான், நிச்சயமாய் எனக்கு மோட்சலோகம்தான். ஆமென்.